Hello everyone, welcome back to my channel Math Pro Essential. இன்னைக்கு நம்ம சேனலில் கிரேட் 9 உடைய ரேஷனலைஸ் த டினாமினேட்டர்ன்ற டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிரேட் 8, 9 அண்ட் 10 உடைய மேக்ஸ் வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க நம்ம சேனலில் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் தட் ரேஷனல் நம்பர்னால் என்னன்னு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, a number in the form of p by q where q is not equal to 0. இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அண்ட் தென் அந்த p and q வந்து இன்டீஜர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அ ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பருன்றது வந்து எனக்கு p by q ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த q-உடைய வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அதே சமயம் p and q வந்து எனக்கு இன்டீஜர்ஸாகவும் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அ ரேஷனல் நம்பர். எக்ஸாம்பிள் வந்து 0, 1, 1/3, 5/7 and so on. இது வந்து ரேஷனல் நம்பருடைய டெஃபினிஷன். இதுலேயே வந்து டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்னு இந்த டைப்ஸை நான் வந்து பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு டெர்மினேட்டிங் அப்படின்றது சம் ஃப்ராக்ஷன் வேல்யூ எனக்கு p by q ஃபார்மேட்டில் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா விச் இஸ் 0.5 நான் டெசிமலில் கன்வெர்ட் பண்ணுவேன். 1/4 வந்து அகைன் டெசிமல் பாயிண்டில் 0.25ன்னு கன்வெர்ட் பண்ணுவேன். இது டெர்மினேட்டிங். சம் டெசிமல் வேல்யூ வந்து எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் அப்படின்னா எனக்கு இந்த டெசிமலுக்கு அடுத்தது ஆஃப்டர் தட் அந்த வேல்யூ எனக்கு ரிப்பீட் ஆணுச்சு அப்படின்னா அதை வந்து நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்னு சொல்வேன். எக்ஸாம்பிள் 5/6 வந்து 0.8333 அண்ட் ஸோ ஆன் எனக்கு இந்த வேல்யூ மட்டும் எனக்கு ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி வந்து -7/12ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.58333ன்னு எனக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எனக்கு த நம்பர் ரிப்பீட் ஆஃப்டர் தட் டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்னு சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த டெஃபினிஷன் வந்து irrational நம்பர்னா என்னன்னு பார்க்கலாம். a number which cannot be expressed in the form of p by q. எனக்கு p by q ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னா அதை நான் irrational நம்பர்னு சொல்வேன். அந்த p and q வந்து எனக்கு இன்டீஜர்ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் q-உடைய வேல்யூ வந்து எனக்கு நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அ irrational நம்பர்னு நான் சொல்வேன். எக்ஸாம்பிள் பையோட வேல்யூ √2, √3 அண்ட் ஸோ ஆன். இந்த வேல்யூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் இரேஷனல் நம்பர்னு நான் சொல்லுவேன். cannot be expressed in the form p by q. p by q ஃபார்மேட்லேயே எனக்கு இருக்கக்கூடாது இரேஷனல் நம்பர்னால் அந்த p and q வந்து எனக்கு இன்டீஜர்ஸாக இருக்கணும். அந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய அந்த q-ஓட வேல்யூ வந்து எனக்கு நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் எ இரேஷனல் நம்பர். ஆஃப்டர் தட் இரேஷனல் நம்பர்லேயே வந்து நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்னு இருக்குது ஒரு டைப்பு. இதில் இப்போ எக்ஸாம்பிள் √2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து எனக்கு 1.4142ன்னு இருக்குது. எனக்கு டெர்மினேட் ஆகுது, எனக்கு வேல்யூ வந்து நான் ரிப்பீட் ஆகலை அப்படின்றது தான் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ தட் அதை நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்னு நான் சொல்கிறேன். ஸோ √2 ஈக்குவல் டு 1.4142, √3யோட வேல்யூ வந்து 1.732 அண்ட் பையோடைய வேல்யூ வந்து எனக்கு 3.1415. இது நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்கில் எனக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரேஷனல் நம்பர் அண்ட் இரேஷனல் நம்பரை டெஃபினிஷன் பார்த்தோம், அதனுடைய டிஃப்ரென்ஸும் இது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். ரேஷனலைஸ் த டினாமினேட்டர். ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதனுடைய டினாமினேட்டரை எடுத்து நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் போத் சைடும் எனக்கு வந்து நான் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வந்து டிஃபைன் பண்ணோம். அதான் வந்து ரேஷனலைஸ் த டினாமினேட்டர். ஸோ 1/√2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழே வந்து எனக்கு நியூமரேட்டரில் 1 இருக்குது, டினாமினேட்டரில் √2 இருக்குது. ஸோ √2 வந்து மல்டிப்ளை போத் பை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நான் பண்ணேன் அப்படின்னா 1/√2 இன்ட்டு √2 டிவைடட் பை √2 வரும். ஸோ 1 இன்ட்டு √2 √2 இன்ட்டு √2 ஸ்கொயர். ஸோ √2 டிவைடட் பை √2 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 2 கிடைக்குது. ஸோ 1/√2க்கு நான் ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் வந்து டிஃபைன் பண்ணேன் அப்படின்னா
√2/2ன்றது எனக்கு ஆன்சராக கிடைக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். செகண்ட் ஒன், அடுத்த டைப் 1/2 + √3 இருக்கு. ஸோ இங்கே கீழே இருக்கக்கூடிய 2 + √3 டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கான்ஜுகேட் வேல்யூ கண்டுபிடிச்சி போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 1/2 + √3 2 + √3 உடைய கான்ஜுகேட் வந்து எனக்கு அதுக்கு ஆப்போசிட் சைன் வந்துடும், 2 - √3ன்னு வந்துடும். ஸோ 2 - √3 / 2 - √3ன்னு வந்துடும். ஸோ மல்டிப்ளை போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வித் கான்ஜுகேட் ஆஃப் த டினாமினேட்டர். டினாமினேட்டருடைய கான்ஜுகேட்டோடைய வேல்யூ வந்து நான் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 + √3 × 2 - √3 / 2 - √3 கிடைக்கும். ஸோ 1 × 2 - √3 2 - √3. அகைன் இது a + b a - b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ தட் a + b × a - b வந்து என்ன ஐடென்டிட்டிஸ் இது அப்படின்னா a² - b² ஃபார்மேட்டில் நான் அதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 2² - √3² நான் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2 - √3 அப்படியே வந்துடும், / 2 ஸ்கொயர் டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 2 × 2 வந்து எனக்கு 4 கிடச்சிரும். அந்த 4 தான் இது. √3 ஸ்கொயர் டைம்ஸ் பண்ணேன் அப்படின்னா √3 × √3 வந்து we get 3. ஸோ 4 - 3ன்னு வந்துடும். ஸோ 2 - √3 / 4 - 3யோட வேல்யூ வந்து 1. ஸோ தட் எனக்கு ஃபைனல் வேல்யூ 2 - √3ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து தேர்ட் டைப் பாருங்களேன். 5 / √3 - √5. ஸோ அதே மாதிரி √3 - √5க்கு நான் கான்ஜுகேட் எடுத்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை போத் ரெண்டு சைடும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 5 / √3 - √5 × √3 + √5 / √3 + √5 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 5 of √3 + √5 / அகைன் வந்து a - b a + b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a + b × a - b நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா a² - b² ஃபார்மேட்க்கு நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவேன். ஸோ √3² - √5² கிடைக்கும். அகைன் வந்து மேலே இருக்கிற நியூமரேட்டர் அப்படியே வந்துடும். √3 நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா √3 × √3 it will become 3. அதே மாதிரி √5 வந்து ஸ்கொயர் டைம்ஸ் எழுதணும்னா √5 × √5 = 5. ஸோ 3 - 5 வந்துடும். ஸோ 5 × √3 + √5 / 3 - 5 × -2 கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். -5/2 × √3 + √5ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா. எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 1 / 7 + 3 √2ன்றது வந்து வாட் இஸ் த வேல்யூ அப்படின்னு. அகைன் வந்து 7 + 3 √2க்கு நான் கான்ஜுகேட் எடுத்தேன் அப்படின்னா 7 - 3 √2ன்னு வரும். ஸோ அதை வந்து நான் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை போத்தில் ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.